Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video gender, religion, caste religion, communalism and politics இந்த டாபிக் பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி டிவிஷன் வந்து இருக்கு, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்யூனலிசம் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் நவ் turn to a very different kind of social division, the division based on religious differences. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், ஜெண்டர் டிவிஷன், அதாவது சோஷியல் டிவிஷன் பேஸ்ட் ஆன் ஜெண்டர், ஃபீமேல் மேல் அப்படின்ற அந்த பிரிவினை வந்து இருந்தது. இந்த டாபிக் வந்து எப்படி அப்படின்னா, சோஷியல் டிவிஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ், ஒரு ரிலீஜனுக்கு தகுந்தா போல டிவிஷன் வந்து ஏற்படுது. ஸோ அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்னலாம் வந்து இதில் நம்ம இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். This division is not as universal as gender, but religious diversity is fairly widespread in the world today. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிவிஷன், அதாவது இந்த ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி டிவிஷன் ஏற்படுதுல, இது வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி டிவிஷன் ஏற்படுற மாதிரி வேர்ல்டு வைடு வந்து கிடையாது. பட் ஆனால் இட் இஸ் ஃபேர்லி வைட் ஸ்ப்ரெட். அந்த அளவுக்கு இல்லாட்டினாலுமே இதுவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் வந்து இருக்கு. மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா have in their population followers of different religions. ஸோ இந்தியா அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஹியூஜ் பாப்புலேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த பாப்புலேஷன் வந்து எப்படின்னா, அதில் வந்து மக்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரிலீஜனை சார்ந்தவங்களாம் வந்து இருக்காங்க. As we noticed in the case of Northern Ireland, even when most of the people belong to the same religion, there can be serious differences about the way people practice that religion. So, Northern Ireland எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து ஒரே ரிலீஜனை சார்ந்தவங்களாவே வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கும் அபவுட் த வே பீப்புள் ப்ராக்டிஸ் த ரிலீஜன். அதாவது எல்லா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஹிந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி வந்து இருந்தாலும் நிறைய பேர் அதுலேயே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுல வித்தியாசம் வந்து இருக்கும். Unlike gender differences, the religious differences are often expressed in the field of politics. So gender differences, male female அப்படின்றது வந்து பாலிட்டிக்ஸில் இப்போ அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அப்புறமா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறமா அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. ஆனால் இப்பயுமே சில இடத்துல வந்து இருக்கு, பட் நாட் லைக் ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ். ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கிற மாதிரி வந்து இல்லை எங்க இந்த பாலிட்டிக்ஸ் ஃபீல்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங். காந்திஜி யூஸ்டு டு சே தட் ரிலீஜன் கேன் நெவர் பி செப்பரேட்டட். ஸோ காந்திஜி வந்து என்ன சொல்கிறார், அப்பயே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ரிலீஜன் வந்து தனியாக ரிலீஜனை பிரிக்க முடியாது பாலிட்டிக்ஸ்ல இருந்து அப்படின்னு வந்து சொன்னார். வாட் ஹி மென்ட் பை ரிலீஜன் வாஸ் நாட் எனி பர்டிகுலர் ரிலீஜன் like Hinduism or Islam, but moral values that inform all religions. அவர் வந்து ரிலீஜன் அப்படின்னு அவர் மீன் பண்ணது ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ், இஸ்லாம்ஸ் அந்த மாதிரி வந்து அவர் பிரித்து வந்து சொல்லலை. அங்கே ஃபாலோ பண்ணுற அந்த மாரல் வேல்யூஸ், அந்த ஒரு ரிலீஜன்லேயும் இருக்கிற அந்த மாரல் வேல்யூஸை தான் வந்து அவர் மீன் பண்ணார். He believed that politics must be guided by ethics drawn from religion. ஸோ பாலிட்டிக்ஸ் வந்து எப்படி கைட் பண்ணணும், எப்படி வழி நடத்தணும் அப்படின்னா,
அந்த ரிலீஜன்ல கடைபிடிக்கிற அந்த வரைமுறைகளா இருக்கட்டும், அங்க சொல்லியிருக்க அந்த மாரல் வேல்யூஸா இருக்கட்டும், அதை வச்சுதான் பாலிடிக்ஸை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு வந்து காந்திஜி அப்பயே வந்து சொன்னார். Human rights groups in our country have demanded that the government should take special steps to prevent communal riots and protect religion minorities. ஸோ ஹியூமன் ரைட் குரூப்ஸ் வந்து இருக்காங்க. மனித உரிமை ஆணையம் அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது ஆணையம்னு சொல்லுவோம். ஆனா வந்து ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ்ன்னு வந்து இருக்காங்களா நம்ம கண்ட்ரியில. அவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். எதுக்காக? இந்த மாதிரி கம்யூனல் ரயாட்ஸ், அதாவது ரிலீஜியஸ் சார்ந்து வர ப்ராப்ளம்ஸ், ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும், ஒரு ஃபைட் வர்றதா இருக்கட்டும், ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி, அதே மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டி பீப்புள், ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கவர்மெண்ட் தான் ஸ்டெப்ஸ் எடுத்து காப்பாற்றணும் அப்படின்றது வந்து ஹியூமன் ரைட்ஸ் குரூப் வந்து அவங்க டிமாண்டை வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், விமென்ஸ் மூவ்மெண்ட் ஹேஸ் ஆர்கியூட் த ஃபேமிலி லாஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, விமென்ஸ் மூவ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபெமினிஸ்ட் வந்து பார்த்தோம். ஃபெமினிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது மேல் அண்ட் ஃபீமேலாக இருக்கட்டும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு வந்து ஒரே விதமான ஐடியாலஜி, தட் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி. அதில் விமன் மூவ்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதில் வந்து அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலி லாஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ், எல்லா ரிலீஜன்ஸ்லையுமே அந்த ஃபேமிலி லாஸ் அப்படின்றது விமென் டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தமாகவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்டெப்ஸ், அதை வந்து லாஸை வந்து சேஞ்ச் பண்ணோம், டு மேக் மோர் எக்யூட்டபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த லாஸில் கொண்டு வரணும்னு வந்து சொல்கிறாங்க. ஆல் தீஸ் இன்ஸ்டன்சஸ் இன்வால்வ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலீஜன் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரிலீஜனுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. பட் தே டு நாட் சீம் வெரி ராங் ஆர் டேஞ்சரஸ். ஐடியல்ஸ் அண்ட் வேல்யூஸ் drawn from different religion can and perhaps should play a role in the politics. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப தப்பாகவும் இல்லை, டேஞ்சரஸாகவும் இல்லை. ஆனால் ஒரு ரிலீஜன்ல இருந்தும் எடுக்கிற அந்த ஐடியல்ஸாக இருக்கட்டும், வேல்யூஸாக இருக்கட்டும், அதில் வந்து அது மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது எங்கள் பாலிட்டிக்ஸில். ஸோ பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இன் பாலிட்டிக்ஸ் their needs, interest and demands as a member of a religious community. ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணோன்னா, பாலிட்டிக்ஸில் அவங்களோட நீடாக இருக்கட்டும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட டிமாண்ட், அவங்களோட தேவைகள், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன தேவைகள், என்ன வந்து அந்த அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தோஸ் ஹூ ஹோல்ட் பொலிட்டிக்கல் பவர் should sometimes be able to regulate the practice of religions so as to prevent discrimination and oppression. அதே மாதிரி யார் வந்து பொலிட்டிக்கல் பவர் ஹோல்டு பண்ணுறாங்களோ, யார் பொலிட்டிக்கல் பவர் வச்சுருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ரிலிஜன் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது வழிமுறை அதை வந்து அதை அவங்க வந்து பார்த்துக்கணும். இன் சச் அ வே தட் என்னது, அந்த டிஸ்கிரிமினேஷனும் அப்ரெஷனும் வந்து இருக்கக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் என்னது, தாழ்த்தி பேசுறது, டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. ஒரு ரிலீஜன் வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறது, இன்னொரு ரிலீஜனை தாழ்த்தி பேசுறது, எதிராக வந்து இருக்கிறது, இவங்க வந்து எங்கள் ரிலீஜனுக்கு அகெயின்ஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தீஸ் பொலிட்டிக்கல் ஆக்ட் ஆர் நாட் ராங் as long as they treat every religion equally. இந்த பொலிட்டிக்கல் ஆக்ட்ஸ் எல்லாமே எதுவுமே தப்பு கிடையாது, அன்லஸ் எல்லா ரிலீஜனுமே ஈக்குவல் தான் அப்படின்னு வந்து ட்ரீட் பண்ணுற வரைக்கும். Communalism. The problem begins when religion is seen as the basis of the nation.
The example of Northern Ireland chapter 3 shows the dangers of such an approach to nationalism. The problem becomes more acute when religion is expressed in politics in exclusive and partisan terms, when one religion and its followers are pitted against another. ஸோ இங்கே கம்யூனலிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே ப்ராப்ளம் இப்போ இதெல்லாம் வந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி டிவிஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எங்கே ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னா, ரிலீஜன் வந்து அதுதான் வந்து ஒரு நேஷனோட பேசிஸ், அதுதான் ஒரு அடித்தளமாக இருக்கிறது, அதுதான் வந்து ப்ராப்ளமாக அரைஸ் பண்ணுது. சாப்டர் 3 நார்தர்ன் அயர்லாண்டில் பார்த்தோம்னா டேஞ்சர்ஸ் ஆஃப் அப்ரோச் டு நேஷ்னலிசம், அதை பற்றி வந்து ரிலீஜனோட அந்த டேஞ்சர்ஸ் டு நேஷ்னலிசம் அதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எங்கே வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா, இந்த ரிலீஜனை வந்து பாலிட்டிக்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எங்கே ரொம்ப வந்து தனித்துவமாக ஒரு ரிலீஜனை பற்றி மட்டும் ரொம்ப உயர்த்தி பேசுறது, ரொம்ப அந்த ரிலீஜனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்பவே வந்து மரியாதை கொடுத்து அவங்க இது பண்ணுறது, இன்னொரு ரிலீஜனை வந்து தாழ்த்துறது. பார்ட்டிசன் அப்படின்னாலும் அதான் மீனிங். பார்ட்டிசன் அப்படின்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, ஒரு ரிலீஜனுக்கு மட்டும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, இன்னொரு ரிலீஜனை ரொம்ப வந்து அவங்க அப்படியே வந்து ரொம்ப தாழ்த்தி அவங்கள ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசுறது. டிஸ்கிரிமினேட்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். This happens when belief of one religion are presented as superior to those of the other religion, when the demands of one religious groups are formed in opposition to another, and when state power is used to establish domination of one religious group over the rest. So இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, this happens when எப்போ ஒரு ரிலீஜனோட பிலீஃப் வந்து இன்னொரு ரிலீஜனை விட சுப்பீரியராக இருக்கும் போது, அதே மாதிரி ஒரு ரிலீஜனோட டிமாண்ட்ஸ் வந்து இன்னொரு ரிலீஜனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் போது, அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் பவர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு, ஒரு ரிலீஜனை டாமினேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிலீஜனை விட. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது தான் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. அண்ட் திஸ் மேனர் ஆஃப் யூஸிங் ரிலீஜன் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் கம்யூனல் பாலிட்டிக்ஸ். இந்த மாதிரி ரிலீஜனை ஒரு டிவிஷனாக ஒரு இதுவாக வந்து பாயிண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக, பாலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் கம்யூனல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Communal politics is based on the idea that religion is the principal basis of social community. Communal politics அப்படின்றது வந்து என்ன ஐடியா பேஸ் பண்ணி இருக்கு, ரிலீஜன் அப்படின்றது தான் ஒரு கம்யூனிட்டியோட முக்கியமான மெயின் பேசிக். இது வந்து கம்யூனல் அதாவது ரிலீஜன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கம்யூனலிசம் இன்வால்வ்ஸ் திங்கிங் அலாங் த ஃபாலோயிங் லைன்ஸ். கம்யூனலிசம் வந்து thinking along the following lines. என்னது, the followers of a particular religion must belong to one community. Their fundamental interests are the same. Any difference that they have is irrelevant or trivial for community life. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ரிலீஜனோட ஃபாலோவர்ஸ் வந்து என்னன்னா அவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டியாக தான் இருக்கணும், அவங்களோட ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு ரிலிஜனை சார்ந்து ஒரு 100 பேர் இல்லை 500 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் அது வந்து டிஃபர் ஆகக்கூடாது. அந்த 500 பேருக்குமே வந்து சேம் ஐடியாலஜி சேம் இதுதான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ஃபாலோஸ் தட் பீப்புள் who follow different religions cannot belong to the same social community. இது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலீஜனை சார்ந்திருக்காங்க மக்கள், அவங்களும் வந்து ஒரே சேம் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க முடியாது. If the followers of different religion have some commonalities, these are superficial and immaterial. Their interests are bounded to different and involve a conflict. இப்போ நிறைய ரிலிஜன்ஸ்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே
ஏதோ காமனாலிட்டிஸ்னா அது ஏதோ ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குலாம் தேவை அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல், அது வந்து ஒரு அதிசயமானது. அது அண்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் ஆர் பவுண்ட் டு பி டிஃப்ரெண்ட். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்னது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு நார்மலா எல்லாருக்கும் வேண்டியதா இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அதனால வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் கம்யூனலிசம் லீட்ஸ் டு த belief that people belonging to different religion cannot live as equal citizens within one nation. ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்மா கம்யூனலிசம் வந்து எங்க போய் முடியுது அப்படின்னா, பீப்புளுக்குள்ள வந்து ஒரு பிலீஃப் வந்து இருக்கு. என்னன்னு, டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸை சார்ந்து இருக்கிற மக்கள் வந்து ஒரே ஈக்குவல் சிட்டிசனா ஒரு நேஷன்ல வாழ முடியாது. எய்தர் ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் டு டாமினேட் த ரெஸ்ட் ஆர் தே ஹாவ் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். ஒன்று வந்து இன்னொன்னை விட, ஒரு ரிலீஜன் இன்னொரு ரிலீஜனை விட டாமினேட் பண்ணி தான் இருக்க முடியும். எல்லா இல்லாட்டினா அவங்க தனித்தனி ஒரு ரிலீஜனும் தனித்தனி நேஷனாக தான் வந்து மாறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் பிலீஃப் இஸ் ஃபண்டமெண்டலி ஃப்ளாட். ஸோ இது வந்து தப்பு, அப்படி தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஆஃப் ஒன் ரிலிஜன் do not have the same interest and aspirations in every context. ஒரு ரிலிஜனை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும், ஒரே விதமான ஐடியாலஜி தான் இருக்கும் அப்படின்றது சாத்தியம் இல்லை. எவ்ரி ஒன் ஹேஸ் செவரல் அதர் ரோல்ஸ், பொசிஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸ். எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக அவங்களோட ரோல்ஸ் இருக்கும், அவங்க பொசிஷன்ஸு, அவங்களோட திங்கிங் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்களோட தேவைகள் வந்து வேற மாதிரி இருக்கும். there are many voices inside every community. ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நிறைய வாய்ஸஸ் கேட்கும். அதாவது ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் தேவைகள் அப்படின்றது வேரி ஆகும், எல்லாருக்குமே ஒன்னாவே இருக்காது. ஆல் தீஸ் வாய்ஸஸ் ஹாவ் அ ரைட் டு பி ஹர்ட். இந்த எல்லா வாய்ஸஸுமே வந்து அதை வந்து கேட்டு அதை அந்த பிரச்சனைகளை சரி பண்ணணுன்றது இட் இஸ் important. So therefore any attempt to bring all followers of one religion together in context other than religion is bound to suppress many voices within that community. So அதனால எதனா ஒரு attempt எல்லா ஃபாலோவர்ஸையும், அதாவது ஒரு ரிலீஜனை சார்ந்து இருக்கிற எல்லா மக்களையும் டுகெதர் ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்னா ரிலீஜனை தவிர்த்து இட் இஸ் பவுண்ட் டு சப்ரஸ். அது என்னவாயிடும்னா, ரிலீஜனை தவிர்த்து அந்த எல்லா மக்களையும் ஒன்னா கொண்டு வரணும்னா அவங்களோட வாய்ஸஸ் வந்து வெளியில கேட்காமையே போயிடும் அந்த கம்யூனிட்டியில அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கம்யூனலிசம் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் பாலிட்டிக்ஸ். The most common expressions of communalism is in everyday belief. So common expression of communalism, everyday beliefs வந்து என்னன்னா, these routinely involve religious prejudices, stereotypes of religious communities and belief in the superiority of one religion over the other religion. ப்ரீஜுடைசஸ் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், ஏதாவது பிடிக்கல அப்படின்றத வந்து காமிக்கிறது, இல்லைன்னா ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, ரிலீஜனையோ இல்லை அவங்களோட ஐடியாலஜிஸையோ வந்து பிடிக்காம இருக்கிறது. ரிலீஜியஸ் ப்ரீஜுடைசஸ்னா அதான் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் நாட் லைக்கிங், அதுதான் வந்து ப்ரீஜுடைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்டீரியோடைப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றின இருக்கிற ஒரு ஐடியா. அப்படின்னா இங்கே ரிலீஜனை பற்றி பேசும்போது என்னது, அந்த ரிலீஜனை பற்றி ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி வந்து இருக்கும்ல, அது வந்து ரியாலிட்டியாக இருக்குமா இருக்காதான்றது தெரியாது, ரியலாக இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. பட் ஆனால் அந்த ரிலீஜனை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் மாதிரி இல்லை ஒரு தப்பாக நினைக்கிறது, அதுதான். அண்ட் பிலீஃப் இன் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஒன் ரிலீஜன் ஓவர் த அதர். ஒரு ரிலீஜனை விட இன்னொரு தன்னோட ரிலீஜனை சுப்பீரியரா நினைக்கிறது. திஸ் இஸ் so common that we often fail to notice it even when we believe in it. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக நடந்துட்டு இருக்கு, ஆனால் நம்ம அதை வந்து ரொம்ப கவனிச்சிருக்க மாட்டோம். The communal mind often leads to a quest for political dominance of one own religious community. ஸோ கம்யூனல் மைண்ட் வந்து என்னது, பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் வந்து இருக்கு.
ஒரு ரிலீஜனை விட இன்னொரு ரிலீஜன். ஃபார் தோஸ் பிலாங்கிங் டு மெஜாரிட்டி கம்யூனிட்டி திஸ் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் மெஜாரிட்டரியன் டாமினன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு அதாவது ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா, ஒரு மெஜாரிட்டி பீப்புள் அவங்கெல்லாம் ஒரு விதமான ஐடியாலஜி இருக்கிற மக்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னது மெஜாரிட்டரியன் டாமினன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபார் தோஸ் பிலாங்கிங் டு த மைனாரிட்டி கம்யூனிட்டி it can take the form of a desire to form a separate political unit. ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்து இருக்காங்களா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், they have the desire to form செப்பரேட் பொலிட்டிக்கல் யூனிட், அதாவது தனியாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டை வந்து அவங்க தனியாக வந்து ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கல் mobilization on religious line is another frequent form of communalism. This involves the use of sacred symbols, religious leaders, emotional appeal, and plain fear in order to bring the followers of one religion together in political arena. So, political mobilization அப்படின்னா என்னன்னா ரிலீஜியஸ் லைன்ஸில் அதுவுமே வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனலிசம் தான். இதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா சேக்ரெட் சிம்பிள்ஸு, ரிலீஜியஸ் லீடர்ஸ் அவங்களோட ஸ்பீச்சு, அவங்க பேசுறது, அண்ட் ஃபியர். எதுக்காக அப்படின்னா எல்லா ஒரு ரிலீஜனை சார்ந்திருக்கிற எல்லாரையும் ஒன்றா கொண்டு வர்றது பாலிட்டிக்ஸில். ஸோ இன் எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் திஸ் ஆஃபன் இன்வால்வ் ஸ்பெஷல் அப்பீல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆர் எமோஷன்ஸ் ஆஃப் voters of one religion in preference to the other. So sometimes communalism takes it most ugly form of communal violence. ஸோ இந்த கம்யூனலிசம் அப்படின்றது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா வயலன்ஸில் முடியும், ரையாட்ஸ் நடக்கும், மசாக்கர்ஸ், அதாவது வந்து ஒரு ரிலீஜன் சார்ந்து சண்டைகள் வர்றது, நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்க அந்த சண்டையில், பிரச்சனையில் ஒருத்தவங்களை வந்து சாகடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது, இந்த ரிலீஜன் வந்து எங்களை தாழ்த்தி சொல்கிறாங்க அப்படின்ட்டு பேசுறதுனால வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து கம்யூனலிசம் அதோட அக்லி ஃபார்ம் தான். India and Pakistan suffered some of the worst communal riots at the time of partition. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போ இந்த மாதிரி கம்யூனல் ரியாட்ஸ் வந்து நிறைய நடந்தது. கம்யூனல் ரியாட்ஸ்னா நிறைய பிரச்சனைகள், ஃபைட்டு, ப்ரொட்டஸ்ட்டு, சண்டை நிறைய வந்து இருந்தது. இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் ஹஸ் ஆல்சோ சீன் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனல் வயலன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருந்த டைம் பீரியட்ல நிறைய கம்யூனல் வயலன்ஸ் வந்து இருந்தது. அதாவது நிறைய பேர் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய அந்த துன்புறுத்துறது, வயலன்ஸ் வந்து நிறைய இருந்தது. பேச்சுவார்த்தையிலேயே போகல, சண்டையில தான் வந்து இருந்துச்சு ரொம்பவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்யூலர் ஸ்டேட் வந்து பார்க்குறோம். கம்யூனலிசம் வாஸ் அண்ட் கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி இன் அவர் கண்ட்ரி. ஸோ கம்யூனலிசம் அப்படின்றது தான் வந்து ஒரு கண்ட்ரியில், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு மேஜர் சேலஞ்சாக வந்து இருக்குது, அதாவது மேஜர் ப்ராப்ளமாக வந்து இருக்குது. The makers of a constitution were aware of this challenge. That is why they chose the model of a secular state. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்களா அவங்களுக்கு வந்து இந்த சேலஞ்சஸ் பற்றிலாம் தெரியும், இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் வந்து தெரியும். அதனால அவங்க வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட், அதாவது இந்த மாதிரி டிவிஷன்ஸ் வந்து நேஷன்ல இந்த மாதிரி ரிலீஜியஸ் பேஸ்ட் டிவிஷன்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல் மக்கள் அப்படின்றத வந்து கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை எடுத்துட்டு வராங்க. This choice was reflected in several constitutional provisions that was studied last year. ஸோ இதில் தான் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான், அதாவது இந்த கம்யூனலிசம் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால கான்ஸ்டியூஷன் லாஸ் எழுதும் போது அவங்க வந்து இதெல்லாம் தவிர்த்து எல்லாரும் ஈக்குவல், மக்கள் எல்லாமே ஈக்குவல் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல கொண்டு வராங்க. There is no official religion for Indian state. Unlike the status of Buddhism in Sri Lanka, that of Islam in Pakistan, and that of Christianity in England, our constitution does not give a special status to any religion. ஸோ இங்கே வந்து ஒரு நாட்டிலையுமே ஸ்ரீலங்காவில் வந்து புத்திசம் தான் மெயின். அதே மாதிரி இஸ்லாம்
பாகிஸ்தான்ல இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இங்கிலாந்துல வந்து கிறிஸ்டியானிட்டி. ஆனா இந்தியால அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எந்த ரிலிஜனுக்குமே தரல. ஸோ அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனும் வந்து சொல்லுது. கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் The Constitution provides to all individuals and communities freedom to profess, practice and propagate any religion or not to follow any. கான்ஸ்டியூஷன் வந்து எல்லா இண்டிவிஜுவலுக்கும் சரி, கம்யூனிட்டிஸ்க்கும் சரி ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் என்ன ரிலீஜனை சார்ந்து வேணால் இருந்துக்கலாம், நீங்கள் என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வழிமுறைகளை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் பரப்பலாம். ஆனால் இதனால பிரச்சனை வரக்கூடாது. உங்களோட ரிலீஜன் தான் பெருசு, மற்றவங்களது வந்து கம்மி, அந்த மாதிரி வந்து பிரித்து வந்து பார்க்கக்கூடாது. The Constitution prohibits discrimination on grounds of religion. ரிலீஜனை சார்ந்து வந்து கீழ் ஜாதி மக்கள், இவங்க வந்து உயர் ஜாதி மக்கள், இவங்க தான் பெருசு, இவங்க இந்த மாதிரி குரூப்ல இருக்கிறவங்க வந்து கம்மி, அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் த கான்ஸ்டியூஷன் allow the state to intervene in the matters of religion in order to ensure equality within ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும். ரிலீஜன்ஸ்குள்ள இந்த மாதிரி தனித்தனியா வந்து அதாவது இப்ப சொன்னோம்ல, நம்ம கீழ் ஜாதி மக்களா இருந்தாங்களா அவங்கள தொடக்கூடாது, அன்டச்சபிலிட்டி, அவங்கள தொட்டு பேசக்கூடாது, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க வந்து துண்டு வந்து மேலே போடக்கூடாது, இடுப்புல கட்டி தான் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப ஏர்லி பீரியட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. So understood in this sense, secularism is not just an ideology of some parties or persons. This idea constitutes some of the foundations of our country. So இந்த சென்ஸ்ல வந்து பார்க்கும்போது செக்குலரிசம் அப்படின்றது ஒரு ஐடியாலஜி மட்டும் கிடையாது, ஒரு பார்ட்டிக்கோ ஒரு பர்சனுக்கோ. இந்த ஐடியா தான் ஃபவுண்டேஷன், நம்ம கண்ட்ரியோட ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கம்யூனலிசம் should not be seen as a threat to some people in India. It threatens the every idea of India. That is why communalism need to be combated. So communalism அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அது ஒரு த்ரெட்டா வந்து இருக்கக்கூடாது. அண்ட் அதனால வந்து அது வந்து கம்யூனலிசம் அப்படின்றது ஒன்னே வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. A secular constitution like ours is necessary but not sufficient to combat communalism. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் செக்யூலர், அதாவது நெசசரி. நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கம்யூனலிசம் அடக்கிற அளவுக்கு சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. கம்யூனல் ப்ரீஜுடைசஸ் அண்ட் ப்ராபகேண்டா நீட் டு பி கவுண்டர்ட் இன் எவ்ரிடே லைஃப் அண்ட் ரிலீஜியஸ் பேஸ்ட் மொபிலைசேஷன் நீட் டு பி கவுண்டர்ட் இன் த அரேனா ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ கம்யூனல் ப்ரீஜுடைசஸ்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எதிர்த்து அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் டிஸ்லைக் வந்து இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராபகேண்டா அப்படின்னா ஐடியாஸ் இல்லை இன்ஃபர்மேஷன், அது ஃபால்ஸாக இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி வந்து சப்போர்ட், மக்கள் கிட்ட வந்து சப்போர்ட் வாங்குறது, இதெல்லாம் வந்து நீட் டு பி என்கவுண்டர்டு இன் எவ்ரிடே லைஃப் அண்ட் ரிலீஜியஸ் பேஸ்ட் மொபிலைசேஷன் நீட் டு பி கவுண்டர்ட் இன் த அரேனா ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு பாலிடிக்ஸில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேஸ்ட் அண்ட் பாலிடிக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.